பார்த்து வருகிறோம். சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் நாளை முதல் கனமழைக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதனால் சென்னைக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வெளிப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திர கடற்கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகருவதற்கான நிலை தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதனால் சென்னைக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வெளிப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திர கடற்கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகருவதற்கான நிலை தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.